பொதுவாக விரதம் இருப்பது நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேற, நாம் வாழ்வில் வெற்றி பெற, நம்மோட பொருளாதார நிலை மேம்பட விரதங்கள் இருக்கிறோம். கந்த சஷ்டி விரத்தின் போது என்ன சாப்பிடலாம், என்னவெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பது இந்த பதிவில் பார்ப்போம். விரதம் கடைபிடிக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப விரதம் கடைபிடிப்பது நல்லது. ஒரு வேளை உணவு சாப்பிட்டு 2 வேளை பட்டினியாக இருக்கலாம். 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை பட்டினியாக இருக்கலாம். 3 வேளையும் விரதம் கடைபிடித்தால் நெய்வேத்தியம் செய்த பால் மற்றும் வாழைப்பழம் சாப்பிடலாம். சிலர் இளநீர் மட்டுமே குடித்து விரதம் கடைபிடிப்பார்கள். இளநீரின் வழுக்கையை சாப்பிடுவது தவறல்ல. முருகனை நினைத்து ஆரோகரா என்று ஒரு முறை சொல்லிக்கொண்டே இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த விரதத்தின் போது மீன், முட்டை, கோழி போன்ற எந்த அசைவ உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் பொரித்த பொருட்கள், அதிக காரம் உள்ள உணவுகள், வெங்காயம், பூண்டு அதிகம் சேர்த்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக ஜங்க் உணவுகள், கடையில் செய்த உணவுகள் சாப்பிடவே கூடாது. இதை தவிர்த்து அரிசி சாதம், சிறு தானியங்கள், பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, காய்கறிகள், பழங்கள், பால், தயிர், மோர், நெய், வெல்லம், தேன் போன்ற சுத்தமான சைவ உணவுகள் அனைத்தும் சாப்பிடலாம். இடையில் கந்த சஷ்டி கவசத்தினை மனதில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாதவிடாய் சமயத்தில் விரதம் இருப்பது அவர் உடல்நிலை சார்ந்து வேறுபடும். அந்த முருகனை மனதார நினைத்து பிறருக்கு பாவங்கள் செய்யாது நன்மைகள் செய்தலே அந்த முருகனின் அருளாய் பரிபுறமாக பெறலாம். முடிந்த வரைக்கும் 5 பேருக்கு பொதுவாக விரதம் இருப்பது நாம்